எம்எல்ஏவே யாருன்னே தெரியல, குறைய சொல்றது. நாட்டுல மண்ணெண்ணெய் வாங்குறது தான் கஷ்டம், எம்எல்ஏ ஆகிறது ரொம்ப ஈஸி. ரோடு தான் போட சொன்னோம், அது போட சொல்லி 5-6 வருஷம் ஆகுது. யார் யாரை நம்பி இருந்தோமோ அவங்க எல்லாம் நம்ம கைவிட்டுட்டாங்க. ஓட்டு கேட்க வந்தாங்க, ஏன்னா ஓட்டு வாங்கணும்ல, அதனால வந்தாங்க. பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவன் பதவியை தேடி போவான், மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறவன பதவி தேடி வரும். லைட் மரம் போட்டு 30-32 வருஷம் அதுல 3 லைட் மரம் போட்டு. எதுக்குதான் அரசாங்கம்? ஜனம் காத்து வர சாமி தரும் பல நூறு வர அண்ணனுன்னா அண்ணனையா அன்புள்ள மன்னனையா ஊரெல்லாம் கொண்டாடும் உன் பேரையா. பட்டா மாட்டை வருஷம் ஒண்டி தாலுகாஃபில கொடுக்குறோம். அந்த பட்டா வாங்கி இது பண்றாங்களே தவிர ஒரு பட்டா புதுப்பிச்சு தர மாட்டேங்கிறாங்க. லைட் மரம் போட்டு 30-32 வருஷம் அதுல 3 லைட் மரம் போட்டு. லைட் மரம் பாருங்க, அந்த லைட் மரம் பாருங்க, லாஸ்ட் லைட் மரம் பாருங்க போட்டு. நீ உங்களை பார்த்தாலே தெரியும் எத்தனை வருஷம் ஆகும். அதெல்லாம் ஆடும், மழை பெஞ்சுன்னா ஆடும், கண்டிப்பா ஆடும். அந்த லைட் மரம் கண்டிப்பா ஆடும். இந்த லைன் போட்டு எத்தனை வருஷம் பாருங்க, இன்னும் பின்னி தான் இருக்கும், பாதி தான் இருக்கும். திடீர்னு ஒரு கனமழை பெஞ்சா கூட ஒரு மரம் சாஞ்சுதுன்னா டோட்டலா தெருவே பாதிக்கும். ஓடுற தண்ணி பூரா எங்க வீட்டு வழியா பூந்து எங்க ஃபுல்லா மழை பெய்யறப்பெல்லாம் எங்க வீட்டுல தண்ணியில தான் நிக்கணும். ரோடு வசதி எதுவுமே கிடையாது. நீங்க அந்த ரோட்டை நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா வீடியோ எடுத்துங்க, இதுல இருந்து கடைசி வரையும் எடுத்து பாருங்க. இந்த ரோடு வசதி கிடையாது, டிக்கி கிடையாது. முக்கியமா எங்க தெருவுக்கு தண்ணி ஓடுறதுக்கு ஒரு வழி வாய்க்கால எதுவுமே கிடையாது. எலெக்ஷன் அப்போ வராங்க, அப்படியே போயிடுறாங்க. எங்களுக்கு நாங்க வச்ச கோரிக்கையில எதுவுமே இது வரையும் செஞ்சதும் கிடையாது, இனிமே செய்ய போறதும் இல்லை. எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நல்லது பண்ணதான் நான் இறங்கி வரேன். நீங்க கண்டிப்பா வாங்க, கண்டிப்பா நாங்க செஞ்சு தரோம். ரொம்ப நன்றி. எப்படி போறது, வீடு கட்டுறதுக்கு ஒரு மெட்டீரியல் கொண்டு வர முடியல, அப்படியே லாக் ஆயிடுது, டயர் உட்காந்துருது, இங்கேயே இறக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு 2 ஆள் வச்சு அங்க கரையேற்ற வேண்டியதா இருக்கு. யூனியன்ல சீக்கிரம் வீடு கட்டலன்னு இந்த பிரச்சனையா இருக்கு. இது இப்படியே தான் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் அப்படியே தான் இருக்கு. ரோடு போடணும், ஒரு குழி விழுந்து குழி பள்ளமா நடந்து போனா சேத்துலதான் நடந்து போற மாதிரி தண்ணி தேங்கி. யாரு போகணும், அந்த சைடு கொள்ளைக்கு போனாலும் எங்க போனாலும் அந்த தண்ணியிலதான் சேத்துலதான் ஜனங்க போகணும். எம்எல்ஏவே யாருன்னே தெரியல, குறைய சொல்றது. ஓட்டு கேக்குறாங்க, யாரு தேவையை பூர்த்தி பண்றா? முழுமையா தோட்டம் அடிக்கிறீங்களோ இன்னும் நினைச்சேன். சரிங்க, நிக்கிறீங்க. சரிங்க, உங்களுக்கு கை கொடுக்குறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க, சந்தோஷம். புதுசா நிக்கிறாங்களா, அவங்க செய்யறாங்களான்னு பாப்போமே அப்படிங்கறதுதான். ரொம்ப நன்றி, நம்பிக்கை காப்பாத்துவோம். தண்ணி வசதி சரியா பத்த மாட்டேங்குது, படிதாரை கட்டி கொடுக்க மாட்டாங்க, குளிக்க வராது பத்துல, ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு கட்ட மாட்டேங்கிறாங்க. போய் மழையில நின்று போகணும் வச்சுங்க, அதுதான் நிக்கிறேன், வேற வழி கிடையாது. இது வரைக்கும் நீங்க ஓட்டு போட்டுருவீங்க, உண்மையை சொல்லுங்க. எந்த எம்எல்ஏ உங்களுக்கு என்ன செஞ்சாரு? எதுவும் செய்யல, எதுவும் செய்யல. இதுக்கு மேல நீங்க அவங்களுக்கே ஓட்டு போட்டீங்கன்னா இது திரும்ப எதுவும் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. இப்ப நான் உங்களை நம்பிதான் நிக்கிறேன், எல்லா ஜாதிகளையும் எதிர்த்து மக்கள்ல ஒரு ஆளா நான் நிக்கிறேன். மக்களை நம்பி எனக்கு ஓட்டு போடுவீங்களா? நம்பி நிக்கலாம்ல. இந்த மாதிரி ஊர்ல இன்னும் ஒரு 10 பேர் இருக்காங்க, கேட்டுட்டுதான் இருக்கேன். கண்டிப்பா நீ வருவ, கடவுளை சாட்சியா சொல்றேன். மனசுல போட்டு ஏற்க நினைக்கிற பாரு, அதுவே எனக்கு பெரிய காரியம். 500 ஓட்டுல நான் வாங்கிட்டேன். சரி, பரவாயில்ல, ரொம்ப நன்றியா. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவேன். அந்த கடவுள் சப்போர்ட்லயும் உங்க புண்ணியத்திலயும் நான் வருவேயா. வர 2026 எம்எல்ஏவுக்கு எலெக்ஷன்ல நிக்கிறேன், தனிச்சு நிக்கிறேன். கட்சி ஜாதி அந்த சப்போர்ட்லாம் எதுவும் கிடையாது, மக்கள் சப்போர்ட்ல உங்க சப்போர்ட்ல தான் நிக்கிறேன். எனக்கு ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா நீங்க நில்லுங்க. சரிங்க, வரேங்க, போயிட்டு நன்றிக்கா. மற்ற ஊர்ல நடக்கிற எதுவுமே இங்கெல்லாம் நடக்க கிடையாது இந்த ஊர்ல. அது என்ன இப்ப சாமியோட எல்லா ஊரும் தூக்கி முடிஞ்சு இப்பதான் சாமி இது போலீஸ் கம்ப்ளைண்ட் வரலையும் போய் இப்ப சாமி தூக்குறாங்கன்னு செய்தி. இந்த ஊர்ல எதுவும் பொறுப்படுத்தி யாரும் செய்யதான் மாட்டாங்கிறாங்க. யாரு வந்தாலும் அப்படிதான், அதை கேட்கவும் மாட்டாங்கிறாங்க. ரோட்டை பெண்மை இடிச்சு போட்டாங்க, திரும்ப ரோடு வருதுன்னு சொன்னாங்க. இனிமே எலெக்ஷன் வந்தாக்கா இனிமேலுக்கு எலெக்ஷன் முடிஞ்சுதான் யாரும் வந்து போடுவாங்களா, என்ன செய்வாங்களா தெரியல. தனிச்சு கட்சி சப்போர்ட் ஜாதி சப்போர்ட் இல்லாம நம்ம தொகுதிக்கு ஒரு மாற்றம் கொண்டு வருமே அப்படின்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்றேன். உங்க ஊர்ல அடிப்படை வசதி என்ன குறையா இருக்கு? ஏரியை சுத்தி கட்டணும், படித்துறையும் கட்டணும். இந்த ரோடு தான் போட சொன்னோம், அது போட சொல்லி 5-6 வருஷம் ஆகுது. காளியம்மன் கோயிலுக்கு நேரா ஒரு படித்துறை, அந்த மேற்கால பக்கம் ஒரு படித்துறை. யாரு புதுசா ஊருக்கு நிலத்தை செய்யறாங்களோ அவங்களுக்கு போடும். தனிச்சு வாணி உனக்கு போடுறோம், நான் சொன்னதை நீ செய்யணும். கண்டிப்பா செய்வோம், அதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் சொன்னதை செய்யாம போறதுக்கு அரசியல்வாதி கிடையாது, சரி, மக்களுக்காக தான் வரேன். எங்களுக்கு தண்ணி பிரச்சனை தான், படித்தோரை கட்ட சொன்னோம், ஒண்ணு கட்டி கொடுத்தாங்க. அது தண்ணி கீழே தான் இருக்கும், படி தனியா தண்ணி தனியா தான் இருக்கு. சரிங்க சார். பஸ் ஸ்டாண்ட் இல்ல,
தண்ணி வசதி கொஞ்சம் கம்மியா இருக்கு. தண்ணி கிடக்கு, தண்ணி போறதுக்கு வழி இல்லை. எங்களுக்கெல்லாம் என்ன இடமே கிடையாது. சத்திரத்து இடத்துல இருக்கிறோம். எங்க மாமியார் மாமனார் காலத்துல இருந்து பட்டா இல்ல. ஏழைப்பட்ட மக்களுக்கு என்ன செய்யறாங்க? ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏழை பழங்கன்னா கோழைங்க நினைச்சிட்டியாக்கோ. மக்களோட மக்களா நிக்கிறேன். சரி சரி. சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்ல கட்சி பார்த்து ஜாதி பார்த்து? இல்ல அப்படிலாம் இல்ல, போடுறோம். மாற்றங்கள் வந்தாதானே நல்லாவும் இருக்கும் மக்களுக்கும். நீங்களும் வருவீங்கன்னு நம்பிக்கை வச்சு நீங்க போராடணும். எல்லாம் இறைவன் அதனால நீங்க வரலாம், வாய்ப்புகள் இருக்கும் உங்களோட. தண்ணி பிரச்சனை இருக்கு, ஒழுங்கெல்லாம் சரியா இல்ல. ஒழுங்கு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு உள்ள போறதுக்கு பாதை இல்லாம ரொம்ப இடங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ரோட்டுக்காக வருவாங்க, நம்மள்ட்ட எல்லாம் இங்க வரதுல அப்படியே ரோட்டோட போவாங்க. இங்க வர்றதுக்கு வேலை இல்ல. அவங்களாம் எலெக்ஷன்ல எம்எல்ஏ நிக்கிறேன். என்ன செய்வ நீ? உங்களுக்கு என்ன நோக்கி ஜெயிச்சவங்க உங்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? ஜெயிச்சவங்க ஒண்ணும் செய்யல. சரி, அதனாலதான் உன்னை கேக்குறேன். அவங்கள செய்யாம விட்டுட்டு போனதா நம்ம செய்யும் கொடுத்தா நானே வரேன். ஓட்டு கேட்க வந்தாங்க. ஏன்னா ஓட்டு வாங்கணும்ல, அதனால வந்தாங்க. அப்புறம் மறுபடியும் என்ன எழுதுங்கணுமே, அவங்க செஞ்சு விட்டாங்கல்ல, அப்புறம் வராங்க. எங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் வசதியும் வேணும்ப்பா. நீ செஞ்சு விட்டீங்கன்னா அதை செஞ்சீங்கன்னா புள்ள தலைமுறைக்கு நாங்க நினைச்சுட்டு இருப்போம். இருக்கிற வரைக்கும் நல்லபடியா செஞ்சு இந்த மகமாயி புண்ணியத்துல வந்துட்டீங்கன்னா எங்க ஊருக்கு இதை செஞ்சீங்கன்னா போதும். சரிம்மா சரிம்மா. சின்ன மட்டும் என்னன்னு சொல்லிவிட்டு நான் அதுல போட்டு வரோம். நாங்க எல்லாம் எங்களுக்கு தப்பே கிடையாது. சரிம்மா, ரொம்ப நன்றி.